ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எம்ஐ கோடில் ஸ்பாட் ஆகிருக்கிறதா கேஜெட்ஸ் 360 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஜெட்ஸ் 360 அப்டேட் பண்ணியிருக்கும் போது மோஸ்ட்லி இது ஒரு ட்ரஸ்டட் நியூஸாக தான் இருக்கும். அந்த வகையில் போக்கோ கிட்ட இருந்து அடுத்து லான்ச் ஆக போகிற இந்த புது ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே புது ஸ்மார்ட் ஃபோன் தானா, என்ன ஏது எல்லாத்தையும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். போக்கோ ரீசெண்ட் டேஸ் அவங்க லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் சொல்ல தோணுது, எப்போவாவது ரீபிராண்டுனா பரவாயில்ல, எப்போவுமே ரீபிராண்டுனா எப்படி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே, ரீசெண்டாக இவங்க கொண்டு வந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அப்படியே உங்களுடைய அண்ணன் பிராண்டான ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் தான் அடுத்து போக்கோ கிட்டேருந்து வரும் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மியுடைய ரீபிராண்ட் தான் இருக்க போகுது. பட் என்னன்னா இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு போன வருஷத்துடைய ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 10s அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கேஜெட்ஸ் 360 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக போன வருஷம் லான்ச் ஆன ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ரீபிராண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரெட்மி நோட் 10s போன வருஷத்துடைய ஒரு நல்ல சக்சஸிவான ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ரொம்பவே அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போன வருஷம் ரெட்மிக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. அதனால ரீபிராண்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஒருவேளை நீங்க ரெட்மி நோட் 10s அந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக் ஷீட்டை மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காக ஒரு சின்ன ரீகால் நான் கொடுக்குறேன். ரெட்மி நோட் 10s பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவா 6.43 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 1100 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்துருந்தாங்க. அது கூடவே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek கூடிய Helio G95 அப்படின்ற ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 12 நானோமீட்டர் சைஸ்க்கான ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருந்துச்சு. அது போக பின்பக்கம் 4 கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 4 கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் ரெட்மி நோட் 10s போன வருஷம் லான்ச் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெக் ஷீட்டோட பிரைசிங்கும் ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட் அண்டர் 15K அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதனிடையே போன வருஷத்துடைய ஒரு மோஸ்ட் சக்சஸிவ் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. நிறைய பேரால விரும்பி வாங்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் போனாகவும் இருந்துச்சு. அதனாலேயோ இன்னமோ தெரியல, இப்போ அகைன் அந்த ஒரு ஸ்மார்ட் போனை போக்கோ ரீபிராண்ட் பண்ண போறாங்க. ரெட்மி நோட் 10s ரீபிராண்ட் பண்ணி போக்கோ பிராண்டிங் கீழே இப்போ புதுசாக கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லப்படுது. அண்ட் இவங்க புதுசாக இப்போ ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் அவங்க பழைய ஸ்மார்ட் போனில் கொடுத்த அதே ஆண்ட்ராய்டு 11க்கான அந்த பழைய போன வருஷத்துக்கான ஓஎஸ் உடைய இந்த ஸ்மார்ட் போனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட்லீஸ்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்றதுக்கு அடையாளமா இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐயாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மார்க்கெட்டில் விற்காம இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10s ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பேக் சைட் பேனலை மட்டும் சேஞ்ச் பண்ணி போக்கோ பிராண்டிங்கு கிடையாது இப்போ கொண்டு வர போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக்கோ எப்போவுமே ரெட்மி ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டாக அதுவும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படி தான் ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் போன வருஷம் லான்ச் ஆன ஒரு ரெட்மி ஃபோனை தூக்கிட்டு வந்து இப்போ ரீபிராண்ட் பண்ணி போக்கோ புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ரெட்மி நோட் 10s ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஸ்பெக்ஷனோட ஒரு அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனை தானே இப்போ ரீபிராண்ட் பண்ணி போக்கோ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தானே இருக்கும். ரெட்மி நோட் 10sம் ஒரு நல்ல ஸ்பெக்ஷனோட இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ரீபிராண்ட் பண்ணுறது ஓகே தான் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் நினைக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத அப்படியே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி போக்கோ அடுத்ததா இந்த ரெட்மி நோட் 10s அவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போற இந்த ஸ்மார்ட் போனுடைய நேம் என்ன அப்படின்றத பத்தின எக்ஸாக்டான டீடைலும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. பட் மோஸ்ட்லி இவங்க எம் சீரிஸ்க்கு கீழே தான் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எம் சீரிஸ்ல M4 சீரிஸ்ல கொண்டு வர போறாங்களா, இல்ல அவங்க புதுசா M5 சீரிஸ்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்களா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பட் அதுக்கான விடை இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வெயிட் பண்ணியே நம்ம தெரிஞ்சுப்போம். மற்றபடி போக்கோ அடுத்து ரெட்மி கிட்ட இருந்து ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.